ஃப்ரெண்ட்ஸ் பிகன் பார்த்தீங்கன்னா அப்சல்பூர் தாண்டியாச்சுங்க. தாண்டி நின்றுக்கிறோம். வண்டி டயரு செக் பண்ணுறோம். கட்டல் லூஸ் ஆகிடுச்சு. நல்லா ஆல்ரெடி லூஸ் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கும்னா இங்கே இருக்க முடியாது. நம்ம முன்னாடி ஒரு வண்டி நிற்குது. அது என்ன வண்டின்னு சொல்கிறேன் சரிங்களா. இதான் நான் சொன்ன வண்டிங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்குது. நம்ம குஜராத் ஓட்டிகிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த கம்பெனி வண்டிங்க. நம்ம வண்டி அந்த பக்கம் நின்று ஓடிட்டு இருக்குது. குஜராத் ஓடிட்டு இருந்தோம் இல்லைங்க. அப்போ வந்து இந்த வண்டியில் ஒன்றா சேர்ந்து போயிட்டுருப்போம். இங்கே வந்தார். அப்படியே அந்த வண்டியோடு சேர்ந்து போகிறேங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னாங்க, நான் குஜராத் போயிட்டு வந்தேங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு தெரியும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அப்படியே தான் இருக்குங்க இந்த ரோடு. ஏன் போடலின்னு தெரிய மாட்டேங்குது பாருங்கள். அந்த பைப்பெல்லாம் வச்சுருக்காங்க பாலத்துக்கு. பாலம் போடுவாங்களாட்டுக்குது. தண்ணியெல்லாம் தூக்கி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நான் போகிறதுக்கு முன்னாடி, குஜராத் வரதுக்கு முன்னாடி இருந்து இது இப்படி தான் இருக்குங்க. நம்ம டிரைவரெலாம் சொன்னாங்க. மற்றெல்லாம் மேலே இந்த பக்கம் போட்டாங்க ஒரு சில பக்கமெல்லாம். இது மட்டும் போடாமல் வச்சுருக்காங்க தெரிய மாட்டேங்குது. இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்ம டிரைவரில் ஓட்ட மாட்டாங்க நைட் நேரத்தில். இங்கே வந்து திருட்டு தொலை ஜாஸ்தி. தார் பையில் திருடிடுவாங்க மேலே ஏறி வண்டியில். அதனால் வந்தோம்னா குல்பர்கா பக்கம் அதில் பக்கம் வண்டி எடுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலைல தான் இங்கே வருது. 5-6 மணிக்கு மேலே வச்சதுக்கப்புறம் தான் இங்கே வர்றது. சோலாப்பூர் என்ட்ரி ஆயாச்சுங்க. பார்த்தீங்கன்னா சோலாப்பூருக்கு உள்ளுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நோ என்ட்ரி டைமு. நைட்டு தான் போக முடியும். பகலையெல்லாம் போனால் காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க. அதனால் அவுட்ரு ரோடு போகிறேங்க. அவுட்ரு ரோடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பார்த்தீங்களா இந்த லட்சம் இருக்குதுன்ட்டு. அது அவுட்ரு ரோடு கிடையாதுங்க. டோல்கேட் வாங்கிட்டு வந்தோம்னா ரைட் சைடில் ஒரு அவுட்ரு ரோடு இருக்குது. அதில் தான் போயிட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்க போல தெரியுதுங்க. ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அதை தாண்டி வந்து ஒரு காட்டுக்குள்ளே மாதிரி ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அதில் தான் வண்டியெல்லாம் போகுது. எல்லா வண்டி இதெல்லாம் போகுது. இதெல்லாம் வருது பார்த்துங்க. ஏதோ ஒரு காட்டு மேலே நிறைய வண்டி இதெல்லாம் வருதுங்க. இதில் பார்த்திங்கன்னா தனியாக கைடை பிடிச்சிட்டு போகணும். ஊருக்குள்ளே சுற்றி போகுங்க. காட்டுக்குள்ளெல்லாம் சுற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பேசாமல் சிட்டிக்குள்ளேயே போயிடலான்னு நினைக்கிறேன் நைட் டைமில். அப்புறம் அங்கே கூட ஒரு லாரி வருது பார்த்திங்களா. எல்லாமே உள்ளே இருந்தால் வருது. அது வெறும் புழுதியாகவே இருக்குதுங்க. ரோடு போட்டுக்கிறாங்க. இந்த பாருங்க தான் நம்ம போகிற வழி. இதான் ரோடு போட்டுக்கிறாங்க. இப்போ நல்லா சுற்றிட்டு அங்கேயும் சுற்றிட்டு வந்து மறுபடியும் இந்த ரோடு ஜாயின் ஆகிக்கிறேங்க. இந்த டிப்பரெல்லாம் பார்த்திங்கன்னா அது தாரெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டு இருக்குதுங்க. தார் மண் அதுன்னு சொல்லிட்டுலாம். ஆனால் தார் இந்த ரோட்டில் எங்கேயும் போட்ட மாதிரி தெரில. வெளியே எங்கேயோ போகுது. அவங்களாம் சும்மா புழுதி பறந்துட்டு போகிறாங்க. இப்படியா இருக்கலாமான்ட்டுருக்குது. இதில் தான் போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் அவுட்ரு வந்தாச்சுங்க. பைபாஸில் நிற்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா கயிறில் கொஞ்சம் லூஸ் ஆகி போச்சு. பெல்ட்டு போட்டோங்க, பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்துச்சு பார்த்திங்கன்னா வண்டி அது பஞ்சருங்க. அது பஞ்சர் போட்டுக்கிறாங்க. அதை மாற்றிட்டு இப்படி கிளம்ப வேண்டியதுதான். நம்ம சோலாப்பூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வண்டி பஞ்சர் போடுதுங்க. அதுக்குள்ளே நம்ம போய் சமையல் வேலையை பார்க்கலாம். சோலாப்பூர் தாண்டி வந்து நிறுத்தி வச்சுருக்குங்க. வண்டிக்கு வந்து கிரீஸ் அடிக்கணும். ஒரு டோல்கேட்டுங்க தெரியுது பார்த்தீங்களா? டோல்கேட் நிறுத்தி வச்சுருக்குறோம். நம்ம வண்டிக்கும் நம்ம கூட வந்த வண்டிக்கும் கிரீஸ் அடிக்கணும். அதனால் நிறுத்தி வச்சுருக்குங்க. பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிக்கிறாங்க. நான் ஒன்றும் ஏறுறதே இல்லை. எல்லாம் வெட்டியாக ஒரு 1/4 கிலோ கிரீஸ் மாதிரி ஒரு வண்டிக்கு 1/4 கிலோ கிரீஸ் வெட்டியாக போயிடுதுங்க. அங்கே பாருங்கள் சிந்தி கிடக்குது. அதுவாக பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இங்கே மேலே தெரிச்சு கிடக்கு. கீழே இதுக்கு 200 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒருத்தர் போயிட்டுருக்குறாங்க. தெரியுதுங்களா? பாருங்கள், கையில் வந்து ஏதோ ஒரு விளக்கு மாதிரி இருக்குதுங்க, ஜோதி. அதை தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. நான் காலையிலேருந்து பார்த்துட்டேன். உள்ள சோலாப்பூர் என்ட்ரி ஆனதுலேருந்து நிறைய பேர் ஓடுறாங்க. இந்த நேராக இதே பக்கம் இந்த மாதிரி தீபந்தத்தை பிடிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் எதுக்கு போகிறாங்க தெரிய மாட்டேங்குதுங்க. நானும் யார்கிட்டையும் கேட்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் பின்னாடி 3 பேர் பைக்கில் போகிறாங்க. இங்கே பார்த்தீங்களா? இங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. அதே மாதிரி எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 பேர் பைக்கில் போகிறாங்க. ஒரு பைக்கு 2 பேர் 3 பேர். அவங்க எண்ணெய் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எண்ணெய் கொண்டு போய் அதை ஊற்றிக்கிறது. ஆனால் ஏன் கொண்டு வராங்க, ஓடுறாங்க. இப்போ ஒருத்தர் பார்த்து அவர் மட்டும் நடந்தார். மற்ற எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடுங்கிற இடத்துக்கு இருக்குங்க. வீடுங்கிற ஊர் பக்கம் இருக்கோம். இந்த காடு இந்த பெரிய மேடு இருங்க. அங்கேருந்து வர வண்டியில் மேடு. இப்போ நம்ம இறக்கத்தில் இறங்கிட்டு இருக்கிறோம். சரியான இறக்குங்க. இது மட்டும் போனால் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் பக்கம் அது ஃபுல்லாக இறக்கும். பார்த்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஓட்டிக்கணும். பிரேக் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கும். நம்ம வண்டி ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் தொந்தரவு இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே பச்சை பசன்னு இருக்குது. ரீசெண்டாக மழையெல்லாம் பேஞ்சு நின்றுருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இங்கிருந்து பார்க்குறதுக்குங்க. மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஃபுல்லாமே இந்த எங்கே வண்டி ஓட்டினாலும் மேலேருந்து பார்த்தா சுற்றி மதுரை மலை மேலேருந்து வண்டி ஓட்ட மாதிரி தெரியும். மற்ற ஊர் எல்லாமே நம்ம கீழே இருக்கிற மாதிரி தெரியும்.
அவ்வளோதான் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன மகாராஷ்டிரா பக்கம் வந்தீங்கன்னா அந்த திருட்டு தொல்லை, போலீஸ் தொல்லைங்க தாங்க அதிகம்.